எக்ஸ் தானே? யாருக்கு? எல்லாருமே யாரோ ஒருத்தருக்கு எக்ஸா தான். சரி, அப்ப நீங்க கண்டிப்பா வையா தான் இருப்பீங்க. இவ வந்து இல்ல ஜியா இருக்க வாய்ப்பு இல்ல, ஒருவேளை பூமரா இருப்பாளோ. இல்ல எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னவா? இவ மில்லினியல். எங்கங்க அவ்வளவு சம்பளம்? நான் தாங்க மில்லினியல். அப்ப நானும் மில்லினியல். ஏய் என்னையா பேசுறீங்க? தெரியலையே என்னமா? ஒருத்தரும் ஒரு ஜெனரேஷன்ல இருப்பாங்கல்ல, ஒரு ஜெனரேஷனுக்கு ஒரு பேர் இருக்கு. அதான் நம்ம எல்லாம் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். 1982ல இருந்து 95 96க்குள்ள பிறந்திருந்தா அவங்க மில்லினியல். நீங்க எல்லாம் அந்த கேட்டகரி தானே? இல்ல பூமர் கேட்டகரியில யாராவது இருக்கீங்களா? நம்ம எல்லாரும் ஒரே ஜெனரேஷனா? ஐயோ, இது தெரியாம போச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கே. இப்போ புரிஞ்சிருச்சு. ஆக மொத்தம் இன்னைக்கு வந்து ஜெனரேஷனை பத்தி பேச போறோம். சூப்பர். ஸோ மக்களே, இன்னைக்கு நம்மளோட விஎஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, தலைமுறை இடைவெளியினால் பிரச்சனைகள் அதிகமா. ஸோ வெல்கம் டு த ஷோ. இது பிருத்வி விமன்ஸ் இன்னவேர் வழங்கும் வருத்தப்படாத சங்கம். ஆனா எவ்வளவு அழகா நம்ம எல்லாம் எந்தெந்த ஜெனரேஷன் அப்படிங்கறத பத்தி பேச ஆரம்பிச்சோம். தப்புன்னு அதுல பிரச்சனை வந்துருமா அப்படின்னு வந்துச்சு பாரு. எங்க ஏன்னா இடைவேளை இருந்தாலே பிரச்சனை தானே. ஏங்க பிரச்சனை இல்லாத ஜெனரேஷன் எங்கதான் இருக்கு? பிரச்சனையும் இருக்கும், அதுல சில நல்ல விஷயங்களும் இருக்கும். இல்ல ஜெனரேஷன்ல பிரச்சனைங்கிற விஷயத்தை தாண்டி ஜெனரேஷனுக்கு நடுவுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கு. பொதுவா ஃபர்ஸ்ட் இந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கிற தலைமுறை இடைவெளி இருக்கு இல்லையா, அதை நம்ம பேசிடுவோம். அதை கண்டிப்பா பேசணுங்க. அதுவும் குறிப்பா வந்து இந்த அப்பா அம்மாக்கும் இந்த பசங்களுக்கும் ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா. நம்ம சொல்றதே நம்ம அப்பா அம்மாக்கே புரியலன்னும் போது ஒரு கோவம் வரும் பாருங்க. அங்கதான் பிரச்சனையே. ஏன்னா அவங்களோட அந்த இளமை பருவத்துக்கும் இப்ப அவங்க பசங்க இருக்கிற அந்த இளமை பருவத்துக்கும் நடுவுல ஒரு 25 வருஷம் இருக்கும். பெரிய டிஃபரன்ஸே இருக்கு. அவங்க வாழ்ந்த காலத்துல எல்லாம் போன் கிடையாது. இப்ப இருக்கிறவங்க கையில எல்லார் கையிலயும் போன் இருக்கு. அவங்களோட காலத்துல காதல் அப்படின்னா அது வந்து கடுதாசில இருந்து இருக்கும். இப்ப எல்லாமே வந்து எமோஜி கணக்கா போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது அதுவும் முக்கியமா அந்த வீட்டுல வந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லும் போது நம்ம எல்லாம் ரொம்ப கோவம். இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அந்த காலத்துல நாங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க தெரியுமா. அதே மாதிரி இப்ப இருக்க கிட்ஸ் சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது அப்படின்வாங்க. அது வந்து அந்த பீரியட்ல இருக்கவங்களுக்கும் ஹைப்பரா யூ கம் இன் டு மை ஷூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது கம் இன் டு மை ஷூவா? அதே மாதிரி இப்போ பொதுவாக வந்துட்டு இந்த பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான் முதல் பிரச்சனை. அவங்க சொல்லுவாங்கல்ல, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எங்களை இங்கெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது, எங்களுடைய வைபே வேற, நாங்கள் வந்து லிட் பண்ணிட்டு இருக்கிறோம், நாங்கள் வந்துட்டு ஸ்வாகா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது பெரியவங்களுக்குலாம் ஒரே விஷயம் தான். அவங்களும் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்துல. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க பண்ணும்போது அந்த டாலரன்ஸ் அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. இன்னொன்னு அந்த தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் என்னன்னா, இந்த லைஃப் ஸ்டைல் அண்ட் செலவுகள் டிஃபரன்ஸ். அவங்க எல்லாம் சம்பாதிப்பாங்க, அந்த சம்பாதித்த சேவ் பண்ணுவாங்க, ஒரு வீடு கட்டுவாங்க, நிம்மதியா இருப்பாங்க, அப்புறம் வந்து பீரோல வந்து கொஞ்சம் பணம் வச்சுப்பாங்க. அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸே இருந்திருக்காது. ஏன்னா அவங்க வெளியே போனா அவங்களுக்கு இப்போ வந்து அப்போ மால் இருந்திருக்காது, அப்போ வந்து சினிமா தியேட்டர் அவ்வளோ இருந்திருக்காது. ஆனா இந்த தலைமுறை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள்ல நிறைய செலவு இருக்கு. ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள அவ்வளோ பொருள் நமக்கு வாங்கணுங்கிற ஒரு தேவை ஏற்படுது. நம்மளை சுத்தி இருக்கிற லைஃப் ஸ்டைலும் அப்படி இருக்கு. ஸோ அவங்க கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நம்ம வந்து இப்பெல்லாம் அதான் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் போனா 2000 ரூபாய் ஆகுது பில்லு. இன்னும் 2000 ரூபாய்க்கு நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்களா அப்படின்னு தான் வந்து பெரியவங்க பாக்குறாங்களே தவிர அவங்களால அது ஒரு நார்மல் செலவு இந்த காலத்துலன்னு புரிஞ்சுக்க முடியும். இதுல வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா தான் வேற ஜெனரேஷன் கிடையாது. இந்த சித்தப்பா பெரியப்பா, பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர், மாமா, மாமி, இவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு போயிட்டோம்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்லாம் எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாது. எங்கேயாவது போய் ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. வெளியில வந்தாங்கன்னா அப்புறம் எப்படி மார்க்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, எக்ஸாம் எல்லாம் ஒரு ஃபார்முலா கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருந்தா எக்ஸாம், கொஞ்சம் அப்படி படிச்சு முடிச்சாச்சுன்னா அப்புறம் எப்ப கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா எப்ப குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எப்போ குழந்தைக்கு வந்து என்ன ஏதாவது சேர்த்து வைக்கிறீங்களா, என்ன பண்றீங்க. அடுத்தது முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆக்சுவலா ஃபுல்லா ஃபன்னா தான் இருக்கும். ஆபீஸ்ல இருக்கிற ஜெனரேஷன் பிரச்சனைகள். ஆமா கண்டிப்பா ஒரு 50-60 வயசுல கண்டிப்பா யாராவது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்க இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற அந்த தலைமுறை இடைவெளி இருக்கு தெரியுமா, அது ஒவ்வொரு இடங்கள்லயுமே பார்க்கவே அப்படியே காமெடியா இருக்கும். இந்த ஒரு தலைமுறையினரும் வேலையை பார்க்குற விதமே வித்தியாசமா இருக்கும். இப்ப ஜெனரேஷன் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 1960s 70s வரைக்கும் இருந்தவங்க, அவங்க எல்லாம் வந்து ஆஃபீஸ்க்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா டான்னா 5 மணிக்கு வந்து டைம் ஆனதும் அவங்க லஞ்ச் பேக் எல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. பட் நம்ம ஜெனரேஷனுக்கு வரும், நம்ம எல்லாம் வந்து இருந்து 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு ஓவர் டைம் பண்ற கேட்டகரி தாங்க நம்ம எல்லாம். ஏன்னா நம்ம வரும்போது நம்ம வேலைக்கு வரும்போது ஓவர் டைம்ங்கிறது வந்து நார்மல் ஆயிடுச்சு. சொல்ல வந்ததுதான் 10 மணி வரைக்கும் இருப்போம், ஆனா வேலை செய்ய மாட்டோம் என்னவோ. ஆனா நம்ம வந்து பாஸ் கால் பண்ணி இது நீங்க முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் நிறைய
பேர் இப்பெல்லாம் ஐடி கம்பெனிலாம் லேப்டாப்பை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து 11 மணி வரைக்கும் உட்காந்து வேலை செய்யறாங்க. ஆனா இந்த லேட்டஸ்ட் ஜெனரேஷன் இப்போ கடைசியா வேலைக்கு சேர்ந்து கூட்டம்னா இது ஓவர் டைமா, சாரிங்க எனக்கு இந்த வேலை பிடிக்கல, நான் வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போறேன்னு ஆஃபீஸையே மாத்திடுறாங்க, பாஸையே மாத்திடுறாங்க. ஒரு கம்பெனினா நான் 10 இயர்ஸ் இது வரைக்கும் வாழ்நாள் 2 கம்பெனி மாறினேன், அது பெருமையா சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷனோடைய ஒரு ரெஸ்யூம் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருஷத்துக்கு ஒரு கம்பெனி. என்னன்னா அந்த டாலரன்ஸ் இருக்காது. ஒரு மேனேஜர் திட்டா டக்குன்னு வந்து என்ன பண்றது, சார் என்ன சார் நீங்க எப்படி பேசுறீங்க, எனக்கு ஈகோ டச் ஆகுது, எனக்கு ஈகோ இருக்கும்ல. அமெரிக்கன் கல்ச்சர் அந்த ஃபாரின் கல்ச்சர்லாம் எல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. இப்ப இருக்கிறவங்க வந்து பேர் சொன்னாங்கன்னா என்ன பேர் சொல்லி கூப்பிடுறான் அவன் அப்படின்னு யோசிப்பாங்க. பட் என்ன பேர் சொல்லி கூப்பிடுறதுல எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா சங்கர் அப்படிங்கறதே மரியாதையோட தான் இருக்கு, இருளதான் முடியுது அப்படிங்கறதுனால. இல்ல இதுல நம்ம அந்த பெரியவங்களை மட்டும் இப்படி சொல்ல முடியாது. சில கம்பெனிஸ்ல பெரியவங்களே பார்த்தோம்னா நம்ம போயிட்டு சார் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் கால் மீ மூ அப்படின்னா முரளி என்ன ஷார்ட்டா மூனே கூப்பிடு. அவர் 55 வயசு இருப்பாரு, ஆனா அவர் கொஞ்சம் ஒரு சில கம்பெனிஸ்ல அப்படி இருக்கிறாங்க. ஆபீஸ்ல ஒரு 2 ஜெனரேஷனுக்கு நடுவுல வர்ற மிகப்பெரிய பிரச்சனை எங்கன்னா ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை முடிக்கிறதுல தான் இருக்கும். ஏன்னா அந்த ஜென்ரேஷன் அந்த பீரியட்ல இருக்கிறவங்க ஒரு சீனியர்ஸா இருக்கிறவங்க என்ன பண்ணும், எப்படி கத்துக்கிட்டாங்கன்னா ஒரு வேலை கொடுத்தா ஃபர்ஸ்ட் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறது. இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒரு வேலை வந்ததுன்னா அதை ரிலாக்ஸ்டா பண்ணுவோம், பி கூல் மேன் லெட்ஸ் வேக் அப்படின்னு சொல்லிட்டு நிதானமா அந்த வேலை கரெக்டா முடிக்கிறோம். இப்போ லேட்டஸ்டா ஒரு கம்பெனியில் ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பொறுப்பே இந்த டெக்னாலஜி ஹேண்டில் பண்றது தான். ஏன்னா நம்மலாம் வந்து பென்ட்ரைவ் ஜெனரேஷன், நம்ம ஒரு ஃபைல் எடுத்து சிடியில் போட்டு வச்சுட்டு இருந்தோம், ஃப்ளாப்பிலிருந்து சிடியிலேருந்து பென்ட்ரைவ் வரைக்கும் நம்மலாம் வந்து பார்த்துருக்கோம். நமக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்து அவங்களுக்கு இது எதுவுமே தேவை கிடையாது, அவங்கலாம் பென்ட்ரைவை வந்து தொட்டதே கிடையாது. ஏன்னா எல்லாமே அவங்க வந்து இன்டர்நெட்லேயே ஆன்லைன்லேயே அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சீனியர்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறது தான் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியாகவே இருக்கும். ஆஃபீஸ்லயாவது நம்ம அந்த ஜென்ரேஷன் மக்கள்கிட்ட நம்ம பேசுவோம், நம்மளை பற்றி தெரியும், புரிஞ்சுப்பாங்க. சொசைட்டில இருக்கிற ஜென்ரேஷன் கேப் இருக்கு தெரியுமா, நம்ம வெளியில போறோம், ஒரு வயசானவங்க யாராவது வந்தாங்க, இல்லை ஒரு பஸ்ல போறாங்க, நான் வந்து என்ன பண்ணேன், இப்படி தலையை இப்படி பண்ணேன், அப்படி சலூன்ல இருந்து வெளியில வரும்போது என்னப்பா ஒரு மரியாதையே இல்லாம நீ இந்த மாதிரி இதுக்கு கேக்குறாங்களா, நீ எல்லாம் போனா என்ன ஆவறது. சொசைட்டின்னு சொல்லும் போது இந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, அதுல ஒரு பாட்டி வந்து ஒன்று சொல்லும், அந்த காலத்துல எல்லாம் எந்த மாதிரி பாட்டு இருந்து இந்த காலத்துல பாட்டா பாடுறீங்க பாட்டு அப்படிங்கிற மாதிரி. நம்ம கல்ச்சர் என்டர்டெயின்மெண்ட் அதுவே வந்து இந்த காலத்துல வந்து பயங்கரமா மாறி இருக்கு. இந்த கான்சர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு அங்க வந்து ஒரு 2-3 மணி நேரம் நின்றுட்டு பாட்டு கேட்கறத அந்த காலத்து ஆளுங்க வேற இன்னொரு ஜென்ரேஷன் நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷனால புரிஞ்சுக்கவே வந்து முடியாது. ஏன்னா அவங்க 2 மணி நேரம் நிற்பீங்களா, கால் வலிக்காது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. பட் மில்லேனியல் அண்ட் ஜென்சிக்கு வந்து அதுதான் அவங்களுக்கு வந்து ஃபன்னே. இதுல ப்ராப்பரா யோசிச்சோம்னா நம்ம தாத்தா பாட்டி காலம், அப்புறம் அப்பா அம்மா காலத்திலேயே அவங்க என்ன சொல்லுவாங்க, இங்கேருந்து நான் 5 கிலோமீட்டர் நடந்து தான் போவேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்போ பார்த்தோம்னா இந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்காது, காரு இவ்வளோ இருக்காது, பைக் இவ்வளோ இருக்காது, பஸ்ஸு கூட இவ்வளோ இருக்காது. அதுக்கும் முந்தின காலத்துலலாம் வந்து மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்த ஊர் தான். பட் ஜென்ரலாக நம்ம டாப்பிக்கே வந்து தலைமுறை இடைவெளினால பிரச்சனை அதிகமாங்கிறது தான். எதனாலலாம் பிரச்சனை வருது அப்படின்னு யோசிச்சோம்னா இந்த லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம அப்பா அம்மாவே என்ன சொல்லுவாங்க, ஒழுங்கா படிடா 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 படினான்னு அவ்வளோ அடி வாங்கியிருக்கிறோம், துரத்திலாம் அடிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம பசங்கள்லாம் சரியா படிக்கல, மார்க் வாங்கலன்னு நம்ம திட்டினா எதுக்கு இப்போ குழந்தைய போட்டு திட்டிகிட்டு இருக்கிற, பெண்ணை இந்த எக்ஸாம்ல இல்லைன்னா அடுத்த எக்ஸாம்ல லிட்ரலி அபூர்வ சகோதரர்கள் கமல்ஹாசன் மாதிரி நான் அப்படி திரும்பி பாக்குறேன். என்ன நல்லா பெல்ட் வச்சு வெழுவெலுன்னு வெளுத்தீங்களே, என் பையனுக்கு ஒண்ணுன்னா நீங்க இப்படி சொல்றீங்களா அப்படி ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஸோ என்னன்னா அந்த இதுலதான் அந்த புரிதல் எங்க மிஸ் ஆகுது அப்படிங்கிறதே தெரியல. அது இன்னொன்னு வந்து பேசிக்கிறதும் ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லாமே அவங்கவுங்க ஜென்ரேஷன். இப்போ நம்ம 4 பேர் ஒரு ஜென்ரேஷன் அப்படிங்கும்போது நம்ம 4 பேர் ஒரு ஜென்ரேஷன் அப்படி மறுக்கா சொல்றீங்களே. ஸோ நாம வந்து ஒருத்தருக்குள்ளேயே நல்லா பேசிப்போம். இப்போ நம்ம ஒரு சீனியர் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம பேசுறது ரொம்ப கம்மியாவே இருக்கும். அதனால கூட பிரச்சனைகள் வருதோ அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. அட்வைஸ்னு ஒண்ணு பண்ணா இப்ப இருக்க ஜென்ரேஷன் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அந்த காலத்துல வந்து நம்ம பெரியவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா கேட்குறோம், இல்லை அதை மதிக்கலன்றத தாண்டி ஒழுக்கமா உட்காந்து கேட்போம், கொஞ்சம் என்னதான் சொல்றாங்கன்றதுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுப்போம். ஆனா இப்ப ஐ நோ எனக்கு தெரியும் அப்படின்ட்டு போயிட்டே இருக்காங்க. இல்ல இது நம்ம வந்து எல்லா ஜென்ரேஷனுக்கும் இது இப்படிதான் அப்படின்னு நம்ம வந்து இது ஜென்ரலா வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அப்பா அம்மாக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவு வந்து நிறைய நம்ம பேசிக்க மாட்டோம். அவங்க ஒன்று சொன்னா நம்ம அதை கேட்டுக்கணும், அவங்க மனசு நோகாம நடந்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம லைஃப் ஸ்டைலா இருக்கு. இப்போ பேரண்ட்ஸா இருக்கிறவங்க அவங்க பசங்க கூட அப்படி இருக்கிறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்க முயற்சி பண்றாங்க, நிறைய கம்யூனிகேட் பண்றாங்க. ஏன்னா அவங்க லைஃப்ல என்னென்ன பண்றாங்கிறத புரிஞ்சுக்க இந்த சோஷியல் மீடியாவும் வந்து நிறைய வந்து உதவுது. இதுல என்ன பிரச்சனைனா புரிஞ்சுக்க ட்ரை பண்றதை தாண்டி
நீங்க எங்களை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறதுமே அங்க தப்பா தான் ஆகுது. 2 ஜெனரேஷன் 2-3 ஜெனரேஷனுக்குள்ள பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா ஒருத்தரை டாலரேட் பண்ணிக்கிற அந்த ஒரு தன்மை அது வந்து ரொம்ப மிஸ் ஆகுது. ஏன்னா இந்த ஜெனரேஷனுக்கு இன்னொரு வாழ்க்கை முறை இருக்கும், இன்னொரு ஜெனரேஷனுக்கு ஒரு வாழ்க்கை முறை இருக்கும். ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கும்போது ஒருத்தர் பொறுத்துக்கிட்டாலே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆயிடும். இப்போ இருக்கிறவங்க எல்லாம் போன ஜென்ரேஷன் மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் வீட்டுல யாராவது ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணா கோவப்படுவாங்க. அது ஏன் அப்படி பண்றீங்க, இது ஏன் இப்படி பண்றீங்கன்னு. நாம அந்த ஜென்ரேஷன்னா மாறும்போது, நாம அந்த ஏஜுக்கு வரும்போது தான் நாம என்னென்ன பண்ண போறோம், நம்ம மைண்ட் செட் என்ன அப்படிங்கறதெல்லாம் அப்பதான் தெரியும். அதே மாதிரி அடுத்த ஜெனரேஷனை பார்த்து பொறாமையும் படுறோம். அதையும் நம்ம நான் என்ன சொல்றேன், இதுக்கு மேல பேசினோம்னா நம்ம இந்த ஜெனரேஷனே கிடையாது. ரொம்ப ஜாஸ்தி பேசுறோம். இதோ நிறுத்திப்போம். அங்கர் அகல்யா என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஒரு தப்பை மட்டும் நான் வாழ்க்கையில பண்ணாம இருந்தா இன்னைக்கு நான் ஓஹோன்னு இருந்திருப்பேன் அப்படின்னா அது என்ன தப்பு? பியூட்டிஃபுல். என்ன சொல்லி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். என் லைஃப்ல இந்த தப்பை மட்டும் பண்ணாம இருந்தா இன்னைக்கு நான் ஓஹோன்னு இருந்திருப்பேன் அப்படின்னா என்ன விஷயம்? என்ன மாறி மாறி சிரிச்சிட்டு இருக்கீங்க? அவர் மனசுல இவங்களை பார்க்காம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். மைண்ட் வைஸ் எனக்கு அப்படிதான் கேக்குது. ஐயோ ஹலோ ப்ரோ, உங்களுக்கு அப்படிதான் இருக்கா? இல்ல அவங்க இருக்காங்களா என்ன சொல்ல முடியாது. என்னோட குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கொண்டு வர அக்கல்யா. நோ 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 நோ. நல்ல ஒரு ஃபாரின் போகிற ட்ரிப் கிடைச்சது மேடம், ஜாப் விஷயமா. அதை மிஸ் பண்ணிட்டேன். அது இப்போ ஃபீல் பண்ணுறேன், போயிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னுட்டு. என்னுடைய ஃபேமிலி, என்னோட பசங்க, ஹஸ்பண்ட் எல்லாரும் விட்டுட்டு போக முடியல, அதை மிஸ் பண்ணிட்டேன். நான் ப்ரெக்னென்ட் ஆன உடனே ஜாபை ரிசைன் பண்ணிட்டேன். அந்த ஜாப் ரிசைன் பண்ணாமல் இருந்தா இந்நேரம் நான் ஹோஹோன்னு இருந்திருப்பேன். என் ஒய்ஃப் பேச்சை நான் கேட்கல. ஒய்ஃப் பேச்சை கேட்டிருந்தா ஹோஹோன்னு இருந்திருப்பேன். அவள் பிஸ்னஸ் பண்ணாதன்னா நான் பண்ணேன், ஹெவி லாஸ் ஆகிடுச்சு. அதனால என் வாழ்க்கையில பெருசு தான் இழந்திருக்கேன். கண்டிப்பா கல்யாணம் தான். கல்யாணம் பண்ணாம இருந்தா நீங்க ஓஹோன்னு இருந்திருப்பீங்க. கண்டிப்பா வேற லெவல்ல இருந்திருப்பேன். வேற லெவல்லையா? வீட்டுல பாப்பாங்க எங்க பாக்கட்டும். அதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. மேரேஜ். மேரேஜா? யா. ஏன் மேம்? எஸ். வை? ஏன்? அது எஸ்பெஷலி லவ் மேரேஜ். லவ் மேரேஜா? மேரேஜ் சொன்னீங்க, ஓகே. லவ் மேரேஜ் அப்ப என்னவா இருக்கும்? எதனால மேம்? அந்த தப்பு பண்ணாம இருந்தா நான் இண்டிபெண்டா ஜாலியா இருந்திருப்பேன். உண்மையாவே கல்யாணம் பண்ணாம இருந்தாவா? எஸ். ஓ காட். ஆக்சுவலா எங்க அப்பா வந்து என்ன லா எடுக்க சொன்னாரு. ப்ரிப்பேர் பண்ண என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கூட எழுதினேன். ஒழுங்கா லா படிச்சிருந்தா இன்னைக்கு ஒரு பெரிய லாயரை மிஸ் பண்ணிருக்கீங்க நீங்க. லவ் பண்ணாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இல்ல, நல்லாவே, நிறையவே, ரொம்பவே நல்லா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஓ, வடிவேல் மாடுலேஷன் சொன்னா ஒரே ஒரு லவ், டோட்டல் லைஃப் க்ளோஸ். ஃபர்ஸ்ட் திங் இஸ் நான் வந்து டான்ஸர். ஸோ டான்ஸ் நான் போய் இன்ஸ்டிடியூஷனில் போய் கற்றுருக்கணும்னு இருக்குது. ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு தப்பு பண்ணேன். ஸோ ஐ ஷுட் ஹவ் டேக்கன் இட் அஸ் மை மெயின் ஸ்ட்ரீம். ஓ மை காட். ஸோ கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னத்துக்கு செம்மையாக வந்திருக்கோம்ல. காலி, அவ்வளோதான். வேற லெவலில். ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது டு ஆக்ட் இன் அ பர்டிகுலர் மூவி. ஓ மை காட். பட் ஆனால் நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன். Because obviously family pressure and I wanted to take care of my life in terms of marriage. அதனால இப்போ அது நடிச்சிருந்தா நான் இப்போ ஒரு வேற லெவலில் ஒரு ஆக்டராக ஆயிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் அப்போ நம்ம ஹீரோயின் மேடம் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தோமா? ஐயோ அவ்வளோ சீன்லாம் இல்லை. பட் மேக்ஸிமம் கல்யாணம், ரிலேஷன்ஷிப், காதல் இதைத்தான் சொல்லி இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் சொன்னது எனக்கு ரொம்ப ஹெவியா லைக் ஆயிடுச்சு. என் மனைவி பேச்சு நான் கேட்கறது இல்ல, கேட்டிருந்தா இந்நேரம் நான் ஹோன்னு இருந்திருப்பேன்ல. தெய்வம் சார் நீங்க. ஆமா, ஆனா ஆக்சுவலி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்கல்ல, என்ன ஒரு படத்துக்கு ஹீரோயினா கூப்பிட்டாங்க, பட் நான் வேணாம்னு சொல்லிட்டேன், அதை நினைச்சு இப்ப ஃபீல் பண்றேன் அப்படின்னு. இந்த மாதிரி அவங்க சொல்றது கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ரிலேட் ஆச்சு. ஆக்சுவலி நிறைய பேர் என்ன கூட அது என்னென்ன படங்கள் அப்புறமா சொல்லுங்க. இருந்தா பேசும்போது நடிக்க ஆரம்பிச்சிருச்சு சாரு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய அப்டேட்ஸ் பார்க்க போறோம். ஸோ முதல் அப்டேட்ஸ்ல வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் பத்தி ஒரு அப்டேட் வருதுன்னா நான் வந்து செம்ம எக்ஸைட்டட் அண்ட் ஹாப்பி ஆயிடுவேன். ஏன்னா அவரோட பர்த்டே வந்து ரீசெண்டா முடிஞ்சிச்சு இல்லையா? ஸோ அதை முன்னிட்டு அவரோட அடுத்த படம் 170th ஃபிலிமோட டைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா வேட்டையன். பேரே மாசா இருக்குல்ல. சந்திரமுகில அவரோட அந்த கேரக்டர் பேரு வேட்டையன் அப்படின்னு. அவர் அப்படி அதுக்கும் இதுக்கும் ஸ்டைலா அந்த பேரை சொல்லி நடப்பாரு. இப்ப அந்த பேர்ல ஒரு படமே. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு கிளாஸை வச்சு கிளாஸா ஸ்டைல் பண்ணக்கூடியது சூப்பர் ஸ்டார் தான். இப்ப மறுபடியும் பாலிவுட் வரைக்கும் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதாவது இப்படி போடுவாரு, இப்படி எல்லாம் போட்டு பார்த்துருவோம் நம்ம. சும்மா இப்ப மேக்னெட்டிக் கிளாஸ் அப்படி போட்டு அந்த டைலாக் ஒன்று சொல்லுவாரு,
குறி வச்சா ஏற உழணும். அடடா அதுனா அம்மா மாசார். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அஜித் குமார் சார் இருக்கார்ல, அவர் வந்து அடுத்த படத்துல வந்து பிஸியா வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாருக்கும் தெரியும். அதுல வந்து புதுசா யார் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார். wow. Yes. Hey. Yeah, ரெண்டு பேருமே ஒரு Very வெற்றி கூட்டணி. சரி. பேச விடுங்க அந்த பொண்ணு. ஆமா, ஆல்ரெடி ரெண்டு பேரும் ஒரு வெற்றி கூட்டணி. நம்ம வந்து மங்காத்தா படம் பார்த்திருப்போம். சோ மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் இணையறாங்க. ஆரவும் இருக்காரா அதுல. சோ இந்த காம்போ எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கதான் வெயிட்டிங். ஹீரோயின்ஸ்ல பெரிய ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஹீரோயின் சவுத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம த்ரிஷா அவர்கள். ஸோ த்ரிஷாவுடைய 21 இயர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லி அவங்கள செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அவங்களும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி என்னுடைய இந்த ஒரு பயணத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது ஃபேன்ஸான நீங்கள் தான். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த 21 இயர்ஸ் அப்படின்றனால கடந்து வந்திருக்க முடியாது. ஸோ மௌனம் பேசியதில் ஆரம்பித்த அவங்களுடைய அந்த ஒரு ஜேர்னி இப்போ அடுத்ததாக ஏகே அவர்களுடைய அடுத்த படத்துலையும் பண்ணியிருக்கிறாங்க. லியோவில் அவங்க தான் ஹீரோயினாக பண்ணாங்க. ஸோ இன்ன வரைக்கும் அந்த ட்ரெண்டில் இருக்கிறாங்க த்ரிஷான்னும் போது ஹேட்ஸ் ஆஃப். இன்னொன்று சுற்றி போட்டுக்கங்க த்ரிஷா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ நம்ம ஜெயம் ரவி இப்போ தான் பார்க்க போகிறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து ரெடி ஆகிட்டாரு. ஸோ வீட்டில் சுட்டீஸோட சேர்ந்து வீட்லேயே வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு அதில் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் தொங்க விட்டு அழகாக அவரே வந்து டெக்கரேட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கும்போதே ரொம்ப க்யூட்டாக ஒரு பொறுப்பான ஒரு கணவராக அவர் வீட்டில் அவர் வேலையை செய்கிறத பார்க்கும்போது சூப்பராக இருக்கு. இப்ப நான் எப்படி கனெக்ட் பண்றேன்னு பாருங்க. ஜெயம் ரவி இருக்காரு இல்லையா, அவர் கழுத்துல ஒரு கோல்டு செயின் இருக்கு. அந்த கோல்ட பத்தி தான் இப்ப நான் பேச போறேன். வாரே வா. தேங்க்யூ. இப்போ கோல்டு அப்படின்னாலே வந்து விலை ஏறும் இறங்கும் இந்த மாதிரி நடந்துட்டே தான் இருக்கும். பட் இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு பவுனுக்கு 960 rupees வந்து விலை வந்து ஏறி இருக்கு. மறந்துட்டனால இதை பார்க்கும்போது எப்ப தங்கத்தை வாங்குறது விற்கிறதுங்கிற மாதிரி லைட்டா ஒரு கன்ஃபியூஷன். பட் அது நமக்கு தெரியாது இல்லையா, ஆனா தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவர்கிட்ட இப்ப கால் பண்ணி கேட்கலாம். பட் எல்லாரும் என்னையே சொல்லுவாங்க, நீயே ஒரு கோல்டு உனக்கு ஜிஏ எடுத்துருவாங்களோ? இல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம எக்ஸ்பர்ட் கிட்டே பேசிடலாம். இப்போ சார் ஆக்சுவலா சொன்னாங்க இல்லையா, இதுக்கு ப்ராப்பரா ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்கணும்னு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் தான் நம்ம கூட இப்போ லைன்ல பேச போறாரு. திரு நாகப்பன் அவர்கள், நிதி ஆலோசகர். சார் வணக்கம். சார் வணக்கம். நாங்க சன் டிவி விஎஸ் வருத்தப்படா சங்கத்துல இருந்து பேசுறோம் சார். வணக்கம் சார். சார் இப்போ தங்கம் விலை திடீர்னு இப்போ பவுனுக்கு 960 ரூபா 960 rupees ஏறிடுச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ எனக்கு எங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட் என்னன்னா, தங்கம் எப்போ வாங்கலாம், அது கரெக்டான டைம் என்ன, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? தங்கம் நம்ம எதுக்காக வாங்குறோங்கிறத பொறுத்து தான் தங்கத்தை எப்ப வாங்குறதுங்கிறத நம்ம முடிவு செய்ய முடியும். உதாரணமா தங்கத்தை 2 விதமா பார்க்கலாம். ஒன்று ஆபரண தங்கமாக நமக்கு வீட்டுக்கு வேணுங்கிற நகை ஜுவல்லரி அப்படிங்கிற ஆங்கில பார்க்கலாம். இன்னொன்னு ஒரு நீண்ட கால அடிப்படையில் ஒரு முதலீடா பார்க்கலாம். ஜுவல்லரின்னா நம்ம இப்பவே வாங்கிடணும், இப்போ உடனடி தேவையா இருந்தா, முதலீடாக இருந்து அல்லது நீண்ட கால அடிப்படையில பிற்காலத்துல ஜுவல்லரி வாங்குறதுக்கு தேவைன்னா அதை வந்து முதலீட்டின் அடிப்படையில தங்க பத்திரங்கள்ல முதலீடு செய்யறதுங்கிறது மிக பாதுகாப்பானதாகவும் ஆதாயமானதாகவும் வருமான வரி சேமிப்போடு உள்ளதாகவும் இருக்கும். சரி, இப்போ எனக்கு தங்கம் ஆபரண தங்கமா வாங்கணும், ஒரு 6 மாத காலம், 1 ஆண்டுல 2 ஆண்டுகளுக்குள்ள வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, அப்ப மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை இதே ஒரு சாவரின் கோல்ட் பாண்ட்லயோ அல்லது ஒரு கோல்டு இடிஎஃப்லயோ நம்ம போட்டுட்டு வரலாம். சாமானிய மக்களுக்கு இதற்கெல்லாம் வசதி இல்லைன்னா அவங்க ஒரு ரெக்கரிங் டெபாசிட்ல போட்டுட்டு அதற்கு பிறகு ஒரு 2 ஆண்டு கழித்து அந்த 1 ஆண்டு கழித்து நமக்கு தேவைப்படுறப்ப வாங்குறதுதான் பெட்டர். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இடையில எப்பொழுதெல்லாம் 5% ஒரு வீழ்ச்சி ஒரு 6 மாதத்திலிருந்து 1 ஆண்டுக்குள் நிகழ்கிறதோ அப்பொழுதெல்லாம் வாங்கலாம். கடந்த 30 ஆண்டு காலமாக பார்க்கும் பொழுது தங்கம் ஏறும், அதற்கு பிறகு ஒரு 5% வீழ்ச்சியை சந்திக்கும், அதற்கு பிறகு திரும்ப அதை விட அதிகமாக ஏறும். அப்படிதான் போயிருக்கு. அப்ப இந்த 5% மேல் வீழ்ச்சிங்கிறது ஒரு நல்ல அறிகுறி நம்ம முதலீட்டை துவங்குவது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஸோ திரு நாகப்பன் நிதி ஆலோசகர் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. தங்கம் எப்போ வாங்கலாம், அப்புறம் இந்த கோல்டு பாண்ட்ஸ் அதை பத்திலாம் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. நம்ம ஷோல விஎஸ்ல வந்துட்டு எவ்வளவோ ஃபன்னான ரீல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ இந்த ரீலும் வந்துட்டு ரொம்ப ஃபன்னான ஒரு ரீல். அது என்ன ரீல் அப்படின்றத பார்த்துருவோம். பண்ண பாக்குறோம். ஐயா சக்சஸா சர்க்கஸ். அவன் கேட்ட ஒரு கேள்வியும் என் வயிறுலாம் பத்தினி எரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைமுறை இடைவெளியினால் பிரச்சனை அதிகமா அப்படின்னு எடுத்து பேசணும். நிறைய விஷயங்கள் பார்த்தோம், நிறைய அப்டேட்ஸும் கொடுத்தோம். இதுக்கப்புறம் என்ன, கிளம்ப வேண்டியதா. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட மீட் பண்றோம். until then bye bye from பரத், சாரு, பிரீத்தி அண்ட் ஷாங்கி. இது பிருத்வி விமன்ஸ் இன்னவேர் வழங்கும் வருத்தப்படாத சங்கம். பாய்.